ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம த டோன்ட் மூவ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உண்மையிலே சான்ஸே கிடையாதுங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு படம். இந்த படத்தில் எடுத்தோடனே ஐரிஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இறந்துட்டார். அதனால சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரிய மலைக்கு போகிறாங்க. வந்து மலை உச்சிக்கு போகிறாங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த எட்ஜில் போய் நிற்கிறாங்க. அந்த கேமரா ஆங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். அங்கே போய் நின்று அப்படியே வந்து பார்க்குறாங்க. ரிச்சர்ட்னு ஒருத்தர் வந்து வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க கார் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து வந்திருக்காங்க. நீங்க பேர் என்ன இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சூசைட் வந்து தடுக்கிறாங்க. வந்து இவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா இவங்க கார் வந்து ரொம்ப பக்கத்துலயே வந்து பார்க் பண்ணிருக்காங்க. இவர் கார் எடுத்தாதான் எடுக்க முடியும். கொடை எடுத்துட்டு வராரு. என்ன மழை வரும்னு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு, இல்ல எல்லாத்துக்கும் தயாராகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாரு, அது பாத்தீங்கன்னா அது கொடையே கிடையாது, எலக்ட்ரிக் என்ன. டக்குன்னு அந்த எலக்ட்ரிக் என்ன எடுத்துட்டு வந்து இவங்க உடம்புல வச்சிருக்காரு. இவங்க வந்து மயக்கம் போட்டுறாங்க. இவர் வந்து கார்ல தூக்கி போட்டு போறாரு பாருங்களேன். கட்டி போட்டுறாரு, கை காலெல்லாம் கட்டி போட்டுறாரு. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கயிறு வந்து அறுக்குறாங்க. வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து யூஸ் பண்ணி போலீஸ்க்கு வந்து தகவல் தெரிவிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதை இவர் தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாரு, கார் ஓட்டிக்கிட்டு இல்ல அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு இவர் சொல்றாரு. வந்து இங்க சிக்னலே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாக்கெட்ல இருக்க கத்தி எடுத்துட்டு அந்த கயிறை வந்து அறுக்குறாங்க. வந்து அறுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு இவங்க வந்து குத்துறதுக்கு வராங்க. கார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிட்டு இவங்க வந்து வெளில வந்துடுறாங்க. அவர் வந்து கொஞ்சம் அடிபடுறது, அவருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் அடிபடுது. அதோட இவங்க வந்து என்ன பண்றாங்க, வெளியே வந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க பாருங்களேன். அப்பதான் இவர் வந்து சொல்றாரு, ஒரு இன்ஜெக்ஷனை காட்டி, நீ ஓடாத, நீ எங்கேயுமே உன்னால ஓட முடியாது, இந்த பேரலைஸ் ஆகிற இன்ஜெக்ஷன் அவனுக்கு வந்து போட்டேன், 20 நிமிஷத்துல உன்னோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பேரலைஸ் ஆயிரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கை வராது, அப்புறம் கால் வராது, அதுக்கப்புறமா வந்து வாய்ஸ் வராது, எதுவுமே வராது, நீ அப்படியே பேரலைஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே போகுது. அதுல வந்து இவங்க போயிட்டு குதிச்சிடுறாங்க. அவர் வந்து பாத்துட்டு சொல்றாரு, உன்னால ஸ்விம் பண்ண முடியாது இப்போ அப்படின்றாரு. இவங்களால வந்து பேச முடியல, ஃபுல்லா பேரலைஸ் ஆயிட்டாங்க. இவங்களால வந்து பேச முடியல. ஒரு மூலையில கரையேறாங்க பாருங்களா. அங்கே ஒரு வயசான ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுல வந்து வச்சுக்கிறாரு. அந்த சீன் சூப்பரா இருக்கும். என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு அசையல, எதுவுமே இல்லை, பட் நான் பேசுறது கேட்க இவங்க கண்ணு மட்டும் அசைப்பாங்க. பரவாயில்ல, உனக்கு கண்ணு மட்டும் ஒர்க் ஆகுது, அப்போ உனக்கு காதும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிப்பாரு. அந்த சீன் சூப்பரா இருக்கும். இவர் அப்படியே ஒரு வண்டியில தள்ளிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருக்காரு பாருங்களேன். அந்த வுட் ஹவுஸ்க்கு வந்து இவர் வந்து வராரு. இவர் வந்து கதவு தட்டின உடனே ஐரிஸ் வந்து சொல்றாங்க, கண்ணை வந்து அப்படியே 2-3 முறை சிமிட்டுறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி சிமிட்டுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கதவு திறந்துட்டு சீன் வந்து இவர் வந்து கதவு திறந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. வந்து என்னோட ஒய்ஃப் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலாரம் வந்து சொல்றாரு. ஒய்ஃப் வந்து பேரலைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ போறியால் நான் போலீஸ் போன் பண்ணுவான்னு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்து இவர் அழ ஆரம்பிச்சிருக்காரு. ஒய்ஃப் இங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு. இவர் வந்து செல்போன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து. ஆனா செல்போன் வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். பார்த்தா இவருக்கு வந்து சந்தேகமாயி போலீஸுக்கு போன் பண்ணிடுறாரு. இதுல நடந்து அந்த தள்ளுமுள்ள வந்து பாத்தீங்கன்னா வயசானவர் வந்து போட்டு தள்ளிட்டு இவங்களை வந்து கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போவாங்க பாருங்களா. இதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க, நான் பார்த்த மேக்ஸிமம் ஸ்பாயிலர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர் தான். சோ அதை தாண்டி நான் எதையுமே நான் பார்க்கல. உண்மையிலே ஒரு பெஸ்ட் படங்க. இந்த படத்தை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.